அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. ஒரு காலத்தில் டென்ஷன் அப்படின்னு சொன்னாலே வேலை பார்க்கும் இடத்தில் விமர்சனங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள், இப்படி இவர்களுக்குத்தான் டென்ஷன், ப்ரெஷரு, மன அழுத்தம், பயம், படபடப்பு இப்படியெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ சிறு குழந்தைகளுக்கு கூட டென்ஷனாக இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதன் தாக்கம் அதிகமானதற்கு காரணம் இன்றைய வாழ்க்கை முறை. சில முறையான வாழ்க்கை முறைகளை கடைபிடித்தாலே எப்பேற்பட்ட மன அழுத்தத்தையும் தகர்த்து விடலாம். அப்படி மன அழுத்தம் விரட்டும் வழிகளை பார்ப்போம். இதற்கு முன்னாடி மன அழுத்தம் நம்மை என்ன செய்யும்? என்ன வேண்டுமானாலும் செய்யும். தூக்கத்திலிருந்து ஆரம்பித்து இரத்த அழுத்தம், தலைவலி, இப்படி ஒவ்வொன்றாக ஆரம்பித்து பின்பு இருதய நோய் வரை கொண்டு வந்து விட்டுவிடும். இது உடல் ரீதியான பிரச்சனையில் ஆரம்பித்து பின்பு மனநல பாதிப்பு வரை கொண்டு வரும். ஆகையால் மன அழுத்தத்திற்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவர பார்க்க வேண்டும். அதற்கு நம் சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்ப வேண்டும். அந்த திருப்பம் நம் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நமக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய 10 வழிமுறைகளை வாங்க பார்க்கலாம். நமக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயம் நடந்துவிட்டால் அதற்கான கோபம், படபடப்பு, மன அழுத்தம் ஏற்பட்டால் மனதை அமைதி அமைதி அமைதின்னு ஒரு 3-4 முறை தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுங்கள். பின்பு ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து மூச்சியை கவனியுங்கள். நம் மூச்சியை நன்றாக உள்ளே இழுத்து பின்பு வெளிவிடுங்கள். நிதானமாக அமைதியாக இந்த மூச்சியை கவனிக்க வேண்டும். மெதுவாக மூச்சியை உள்ளே இழுத்து எதுவரை உங்களால் உள்ளே இழுக்க முடியுமோ அதுவரை மெதுவாக இழுத்து பின்பு மெதுவாக மூச்சியை வெளிவிடுங்கள். இப்படியாக ஒரு 7-8 முறை செய்யுங்கள். மனம் சற்று இழகுவதை உங்களால் உணர முடியும். இரண்டாவதாக தண்ணீர். கோபம் வந்தால் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் சில பேர், நாம் பார்த்திருப்போம். ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அமைதியாக அமர்ந்து அந்த தண்ணீரை மெதுவாக உள்ளே இறக்க வேண்டும். கடகடன்னு குடிக்காமல், நின்று கொண்டு குடிக்காமல் ஒரு இடத்தில் அமர்ந்து தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். கோபமும் துக்கமும் தொண்டையில் அடைக்கும்போது இந்த தண்ணீர் அந்த கோபத்தையும் துக்கத்தையும் மெதுவாக உள்ளே கொண்டு செல்லும். மூன்றாவதாக சமையல். மன அழுத்தத்திலிருந்து வெளிவர நமக்கு பிடித்த உணவுகளை சமைக்கலாம். நமக்கு பிடித்த உணவுகளை செய்து சாப்பிடலாம். எல்லோருக்கும் பரிமாறலாம். சமைக்கும்போது நேரமும் எண்ணமும் மாறுபடும். எண்ணத்தை திசை திருப்புவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து, சாதாரணமாகவே பெண்கள் சமைக்கும்போது சந்தோஷமாக சமைக்க பாருங்க. மன இறுக்கத்திலிருந்து எல்லோருக்கும் சமைத்தால் நம் எண்ண அலைகள் அந்த உணவில் சேருமாம். அப்படி சமைத்த உணவை நாம் அடுத்தவர்களுக்கு பரிமாறும்போது அவர்களுடைய எண்ணமும் மன அழுத்தத்திற்கு ஆளாகுமாம். ஆகையால் சமைக்கும்போது சமையலில் மட்டும் நம் எண்ணத்தை செலுத்தி அடுத்தவர்களுக்கோ வீட்டில் உள்ளவர்களுக்கோ பரிமாறும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். நான்காவதாக டிராவல். நமக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரலாம். தனிமையில் இருக்கும்போதுதான் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகையால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு நடந்து சென்று வரலாம். இல்லை என்றால் அதுவும் தனிமையாக தெரிகிறதா, பஸ்ஸில் டிராவல் பண்ணலாம். ஏன்னா பஸ்ஸில் கூட்டம் இருக்கும். அதில் பல வகையான மக்களை பார்க்கலாம். இதுவும் முடியலை, நான் தனியாக எங்கும் டிராவல் பண்ணினது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக மொட்டை மாடிக்கு போங்க. அங்கே காலார நடங்க. நடைப்பயிற்சி செய்த மாதிரியும் இருக்கும், நம் மனதை திசை திருப்பின மாதிரியும் ஆகிவிடும். நடக்கும்போது இயற்கையை ரசித்து கொண்டே செருப்பு இல்லாமல் பூமியோடு தொடர்பு உள்ள மாதிரி நடந்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஐந்தாவதாக செடி கொடிகளோடு நேரத்தை செலவழிக்கலாம். நமக்கு பிடித்த பூச்செடிகளையோ மரக்கன்றுகளையோ அல்லது காய்கறி செடி இப்படி எதையாவது செய்து அதற்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு அதை வளர்த்தாலே மனம் லேசாக மாறும். அப்படி இல்லையா, வீட்டை விட்டு வெளியில் வாங்க. காலார நடந்து நண்பர்களிடமோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமோ வாயார பேசி வந்தால் மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். ஆறாவதாக சிரிப்பு. மன அழுத்தத்தின் காரணமாக ஹார்மோன் உங்கள் உடலில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஆகையால் வயிறு குலுங்க சிரித்தால் அந்த ஹார்மோன் சுரப்பி குறைகிறது. ஹார்மோன் சுரப்பி குறைவதால் மூளையை தூண்டக்கூடிய என்டார்பின் ஹார்மோன் சுரப்பி அதிகமாகும். எனவே புன்னகை சிறந்த மருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நல்ல நகைச்சுவை மற்றும் நல்ல நகைச்சுவை சினிமா படங்களை பார்த்து நல்லா சிரியுங்கள். சிரிப்பு நம் மனதை லேசாக்கும். சிரிப்பில் பலவிதம் உண்டு. அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சிரிப்பாக இருக்கக்கூடாது. நம் மனதில் உள்ள காயங்களை போக்குவதாக இருக்க வேண்டும். 7வதாக இசை. நமக்கு பிடித்த இசையை கேட்கலாம். நமக்கு பிடித்த ஆன்மீக பாடல்களையும் கேட்கலாம். எதையாவது நல்ல பாடல்களை கேட்டு மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். 8வதாக சாக்லேட் சாப்பிடலாம். மன அழுத்தத்தோடு இருக்கும்போது சாக்லேட்டை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு தண்ணீர் உள் இறங்கும்போது நல்ல ஒரு உணர்வு ஏற்படும். மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களை குறைக்க உதவும். சாக்லேட் சாப்பிடும்போது எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். அதன் ருசியை அனுபவித்து சாப்பிடுங்கள். இது கூட ஒரு மனப்பயிற்சி தான். மன ஆரோக்கியம் காக்க சாக்லேட் உதவும். 9வதாக கிரீன் டீ. கிரீன் டீ மூளையை அமைதிப்படுத்தும் வல்லமை கொண்டது. கிரீன் டீயை அளவோடு பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் உள்ள டென்ஷனை குறைக்க கிரீன் டீயும் ஒரு மருந்து. இறுதியாக நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள உதவும் சில நேர்மறையான சொற்களை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த சொற்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். சில மந்திர சொற்கள் இருக்கும் அல்லவா? அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கே, வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதின்னு சொல்லலாம். அப்புறம் நற்பவின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொற்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது சக்தி தரும் மந்திரங்களாக மாறும். அதுவே நமக்கு நல்லது நடக்க வாய்ப்பிருக்கிறது. இவற்றையெல்லாம் செய்து வாய்விட்டு பேசக்கூட ஆளில்லை என்று நினைத்தால் கடவுளிடம் பேசுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். நம் மன சுமைகளை பேப்பரில் எழுதி சாமி அறையில் வைத்து விடுங்கள். அதை ஒரு நாள் எடுத்து எரித்து விடுங்கள். நம் சுமைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும். இப்படியெல்லாம் செய்து நமக்கு நாமே ஏதேனும் செய்து மன இறுக்கத்திலிருந்து வெளிவந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டால் லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்கள், இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்குமே நன்றி.